உலர் வழி அகற்றப்பட்டது. ஸோ என்ன செய்யறாங்க, 2ஆம் வருடத்துல உலர் வழியை நாங்கள் அகற்றி போட்டு கொள்கலம் வந்து அவரோட கனவு வீடான மாற்றமடைய போகிறது. அதுல வாயு எக்ஸினால கேஸினால நிரப்பப்படுகிறது. அப்போது திணிவு M2 ஆக அளவிடப்படுகிறது. உலர்வாணி அறியப்படாத வாயுவானது ஒரே வெப்பநிலையும் அமுக்கத்திலும் சொல்லியிருக்கிற வெப்பநிலை இங்கேயும் அதேதான், இங்க இருக்கிற பிரஷர் தான் இங்கேயும் இருக்க போது ஒரே வெப்பநிலையும் அமுக்கத்திலும். உலர்வாணியினுடைய டென்சிட்டி இவருடைய அடர்த்தியாக அவர் எங்களுக்கு ஸ்மால் டி என்று சொல்லி ஒரு குறிப்பிட்டிருக்கிறார். பின்வரும் எக்கோவை அறியப்படாத வாயுவின் மூலத்தில் இருக்கிற மூலத்தில். ஸோ நாங்க முதலாவது தகவலை குறிச்சிடுங்க இருக்கிற டென்சிட்டியை அதே மாதிரி வந்து அமுக்கம் வெப்பநிலையை திணிவுகளை பாருங்க. கரளவும் மாறும் நான் வந்து வெளியிட்டு கொள்வேன் சொல்ல மாற்றப்படுது. கேள்விக்குள்ள உள்ளாவது நீங்க சரியாக நுழைந்தீங்கன்னாச்சு என்ன செய்யணும்னு சொல்லி பாருங்க. என்ன கேட்கிறீங்கன்னா அறியப்படாத வாயு எக்ஸினுடைய மூலத்தில் கேட்குது. சும்மா எக்ஸாம்பிளுக்கு பாருங்க பிள்ளைகளுக்கு. ஸோ நார்மல் அதை கேள்விக்கு போகிறது போது நான் சும்மா போடுறேன் பீரிஸாக என்ன நான் பயன்படுத்த போகிறேன். இதுல பாருங்க எப்படியோ இந்த வாயு உருவாக்கம் இதுக்கான நினைக்க போறோம். எக்ஸின் தானே கேட்டு அமுக்கம் தெரியும், பிரஷர் வருது, கரளவு பி, வெப்பநிலை தெரியும் டி, மூலத்திணிவு தேவைன்னா இந்த சமன்பாட்டை எப்படி உடைப்போம், பிரிவிற்கு மூலத்திணிவு. ஸோ மூலத்திணிவு தேவைன்னா உங்களுக்கு ஒரே ஒரு கணியம் நம்ம தேவைப்படும். என்னது எக்ஸினுடைய திணிவு தேவை. எக்ஸில திணிவை பண்ண கழிவு. ஸோ எக்ஸில திணிவை காண்றதுக்கான பயணத்தை நாம இது இருந்து போவோம். எப்படி எக்ஸில திணிவை காணலாம், வாயு எக்ஸுக்கு என்ன திணிவு திருப்பியும் சொல்ற பாருங்க. ஒரு இடத்தை இருந்து ஆரம்பிதான் வெளியே போடலாம். சோ நம்ம பிவிஎஸ் என்ன எக்ஸல் கொண்டு போறோம்னா அமுக்கம் அது உருவாக்க போறது தெரியும், கரளவு தெரியும், ஆர்டி எல்லாம் தெரியும்னா பிவிஎஸ்ல மூலத்தின் காணப்படும் எக்ஸல் திணிவு தெரியும். இதுக்குள்ள எக்ஸல் திணிவு என்பது நான் சொல்றது பாருங்க அப்படியே. இங்க இருக்கிற M2 என்பது எக்ஸல் திணிவா தேர்ட் லேஸா போகும். எனவே இந்த தகவல் எல்லாம் M2 திணிவு வந்து எக்ஸல் திணிவுனா எதுக்கு அந்த கதையா இல்ல. பாத்திரத்தின் திணிவு சக வாயு எக்ஸின் திணிவு தான் யாரு M2. அப்ப எக்ஸில திணிவு எடுக்கிறன்னு சொன்னா என்ன செய்யும், M2 ல இருந்து கழிக்கணும் யாரு, பாத்திரத்தின் திணிவு. மொத்தம் M2 திணிவு, அதுல இருந்து பாத்திரத்தின் திணிவை கழிச்சோம்னு சொன்னா எங்களுக்கு வந்து எக்ஸில திணிவு பணத்தை போட்டு விடுது. இப்ப பாத்திரத்தின் திணிவு கணிக்கிறதுக்கு தான் நீங்க எல்லாம் பார்க்க ஒரு தகவல் வந்திருக்காங்க. நீங்க எல்லாம் பாருங்க, இது M1 என்பது யார் திணிவுகளை கொடுத்தோம், பாத்திரத்தின் திணிவு சக உலர்மலையின் திணிவு. எங்களுக்கு இங்க விடைக்கு மாறதுக்கு யாரும் தேவைப்பட்டுச்சு, பாத்திரத்தின் திணிவு. எனவே உலர்மலையின் திணிவு தெரிஞ்சா நாங்க வந்து பாத்திரத்தின் திணிவை காணலாம். எப்படி காண்றது, M1 இருந்து உலர்மலையின் திணிவை கணிச்சோம்னா பாத்திரத்தின் திணிவு. உலர்மலையில டென்சிட்டி தெரியும், எவ்வளவு கனவு அடைக்கும் ஒரு வழி, பாத்திரத்தின் முழுக்க வரையும் அடைக்கும். சோ கனவு தெரியும். சோ M7 அடிதர B, எனவே உலர்மலையின் திணிவு தெரிஞ்சா அதுக்கு எங்களுக்கு பாத்திரத்தின் திணிவை கிடைக்கலாம். இங்க கொண்டு போட்டு நாங்க வந்து கடைசி விளைவிக்கலாம். சோ வந்து நீங்க என்ன செய்யப்படுற சொன்ன மாதிரி எனக்கு தேவை பாத்திரத்தின் திணிவு. ஆக நான் விரிவாக விரிவாக பாருங்க, அதை செஞ்சிருக்கீங்க நிறைய பேர். அதாவது நாங்க அதாவது M1 என்பது நேரடி எழுதுனாங்க பாருங்க. பாத்திரத்தின் திணிவனுக்கு தேவை என்றபடினால பாத்திரத்தின் திணிவு என்பது M1 இருந்து உலர்வழியின் திணிவை கழிப்பதன் மூலமாக பெறப்படுகிறது. உலர்வழியின் திணிவாக கழிக்கிறது. சோ வந்து பாத்திரத்தின் திணிவை உலர்வழியின் திணிவு கொடுத்தான் M1. சோ அந்த M1 ல இருந்து உலர்வழியின் திணிவு என்பது திணிவு சமன் அடர்த்திதர கனளவு. ஆகவே B நாங்க கழிச்சோம் வாழ்தான் பாத்திரத்தின். சோ இங்க பக்கம் வந்த மாதிரி சொன்னாங்க
M2 என்பது அதாவது X கேஸின் திணிவு சாலை. X கேஸின் திணிவு சாலை. X கேஸ்ல திணிவு எடுக்கணும் என்ன செய்யணும்? M2 ல இருந்து கழிக்கணும் யார் தெரியும்? பாத்திரத்துக்கு தெரியும். சோ இந்த M2 ல இருந்து கழிக்க போறது வந்து பாத்திரத்துக்கு தெரியும். சோ நீங்க லேசாக அது வந்துடலாம். சோ வந்து பாத்திரத்துக்கு நீங்க கழிக்க போறது போது ஆகவே M2 சய பாத்திரத்தின் திணிவு M1 dB என்று கொடுப்பாங்க. M2 சய M1 -dB. So X gas in the video. So again, we go to X gas is K. X gas is K. Let's see why we go to PV summit in RT according to Sona. PV summit small m into capital M into RT. Then small m எடுக்க போறீங்க. அதாவது sorry மூலத்தின் எடுக்க போறீங்க capital M small m RT into PV என்று வரும்போது small m என்றால் பிரிவு. எனவே பிரிவின் மேலே கண்டுபிடிங்கள் M2 சய M1 dB into RT into PV என்பதுதான் நமக்கு X உடைய பிரிவாகும். எனவே நாம் பார்த்தோம்னா எனக்கு பொருத்தமான விடை M2 சய M1 dB RT அதற்கு PV என்ற ஆன்சர் வந்து இரண்டாவது விடையாக